வணக்கம். ஆஃப் லேட் ஆர் இந்த சேனல் ஆரம்பித்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டு ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த டிஷர்ட் போட்டாலே அந்த படம் கண்டிப்பாக சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிஸ் பண்ணிடுறாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஒரு ட்ரால் பண்ண போகிறாரு, பயங்கரமாக ரோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் வராங்க. ஆனால் கொஞ்சம் வயசாகிடுது, கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது, அண்ட் எல்லா படத்தையும் நம்ம வந்து அப்படி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் வந்துடுது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எப்படி சுமாராக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறதையும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட் பண்ணிட்டு தான் நான் மோஸ்ட்லி எல்லாரும் விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நம்மளுடைய பொறுமையும் சோதிக்கிற, நம்மளுடைய இந்த மாதிரியான மெச்சூரிட்டியும் பயங்கரமாக மீறி சில படங்கள்லாம் வந்து நம்மளுடைய இந்த இதை சொல்கிறது இந்த சட்டை எடுக்க வைக்கும் இல்லையா, அப்படி ஒரு படம் தான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ஒரு போன வாரம் ரிலீஸ் டைம்லேயே பார்த்துட்டேன். ரிலீஸ் ஆனது போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்லேயே நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ பண்ணுற ஒரு ஐடியா முதல்லலாம் இல்லை. ஆனால் இப்போது எனக்கு 2-3 நாள் முன்னாடி கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சித்தாரே ஜமீன் பர் ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், மேபி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் நேற்று நான் பார்த்த படத்துடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து அதை வந்து குபேரா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று நான் பார்த்த படம் அப்படின்னா ப்ரெஷோவில் நான் முன்னாடி நாளே பார்த்த படம் அப்படிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணுது. அந்த முன்னாடி நாள் பார்த்த படம் தான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அவ்வளோ தெளிவாக சொல்லியும் இப்படி புரிஞ்சுக்கிறாங்களே, சரி நம்ம வீடியோவே சொல்லிடுவோம், வீடியோலே போட்டுருவோம் அப்படின்றதுனால இந்த வீடியோ. இந்த படத்தை எப்படி அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், ரேண்ட்டுன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வழக்கமாக காமெடி படங்களுக்கு சொல்கிற டிஸ்க்ளைமர் தான், காமெடி இஸ் வெரி சப்ஜெக்டிவ். எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அண்ட் வைசி வர்ஸா. ஸோ இந்த படத்தோடைய ஸ்னீக் பீக்கோ, டீசரோ, ட்ரெய்லரோ ஆர் ஆக்சுவலாக படத்தையே கூட தேடல போய் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நோ ஜட்மெண்ட்ஸ், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கானது கிடையாது. அண்ட் இந்த வீடியோவுக்கு காரணமான அந்த சில கமெண்ட் போட்ட மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சாபம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இந்த படத்தை குறைஞ்சது 2 வாட்டியாக தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னொரு வகையில் பார்க்கும்போது இந்த படத்தை ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வரலாறுல இடம் பிடிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை இந்த படம் பண்ணியிருக்கு. ஏன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். குட்டி ரிவ்யூ தான், டக்குன்னு முடிச்சிடுறேன். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோடைய கதை லைட்டாக சொல்லிடுறேன். வைபவும் மணிகண்டன் ராஜேஷும் சின்ன வயசுலேயே யார் ஆதரவும் இல்லாமல் ரோட்டில் சும்மா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களும் லிவிங்ஸ்டன் தான் வளர்க்குறாரு. அவரை மாதிரியே இவங்களும் சின்ன சின்ன கிரிமினல் வேலைகள்லாம் செஞ்சு இவங்க குழப்பம் நடத்திட்டு வராங்க. லிவிங்ஸ்டனுடைய பொண்ணு தான் அதுல்யா. படத்தில் வேறு ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறதுனால வைபவ் அவங்களே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் லிவிங்ஸ்டனுக்கு காட்ஃபாதர் மாதிரி இருக்கிற பெரிய தாதா ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஷிஹான் ஹுசைனி. அவர் பல கோடி இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாற்றணும் அப்படின்னு ஃபேக்காக ஒரு ராபரி பிளான் ஒன்று பண்ணுறாரு. ஸோ அதை செய்ய போகிறது வைபவும் மணிகண்டனும் தான். அந்த ராபரியும் நடக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த காசை எடுத்துகிட்டு போகும்போது தொலைச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆனந்தராஜன் கேங் இந்த கதையில் எங்கே வந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ஆனந்தராஜ், மொட்டராஜேந்திரன், சுனில், ஜான் விஜய்னு இந்த 4 கேரக்டர்ஸுக்கு விதவிதமான நோய்களை அசைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. பட் ஐடியாவாக மட்டுமே அது நல்லா இருந்தது. சீன்ஸில் அது அவ்வளோ ஃபன்னியாக பயன்படுத்தப்படலை, கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் இமான் மியூசிக்கில் மெய்யா மும்மாரி அப்படின்னு கார்த்திக் பாடுற ஒரு மெலடி ஒன்று வருது இந்த படத்தில். கேட்குறதுக்கு அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி பாடல்களோ பின்னணி இசையோ இமான் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் அவரையும் கூட நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு படத்தை போட்டு காட்டும்போது எப்படி மியூசிக் வரும் சொல்லுங்கள். ஃப்ரம் த வேர்ட் கோ ரொம்ப சுமாரான மேக்கப், அபத்தமான காட்சி அமைப்புகள், ஓவர் த டாப் பர்ஃபார்மன்சஸ், இஷ்டத்துக்கு போகிற ஸ்க்ரீன் பிளே, நம்ம கழுத்தை கடிச்சிட்டே இருக்கிற காமெடின்னு ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் தான் படம் நகருது. இங்கே ஒரு சொதப்பல் நடக்கணும், இங்கே ஒரு குழப்பம் வரணும், இங்கே ஒரு ஹீரோயின் வரணும், இங்கே ஹீரோ லவ் பண்ணணும், ரொம்ப குக்டப்பாக தான் காட்சிகள் நகருது. அவங்க பிளான் பண்ணாமல் ஆர்கானிக்காக நடக்கிற ஒரே விஷயம் என்னென்னா மொத்தமாக ஆடியன்ஸ் எல்லாம் கதறி எழுதிட்டு ஓடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். முழு படத்தையும் பார்க்காம ரிவ்யூ பண்ணக்கூடாதுங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால தான் சூழ்நிலை கைதியாக மொத்த தண்டனையும் அனுபவிச்சுட்டு தான் நான் ரிலீஸ் ஆனேன். சீட்டை விட்டு எழுந்து வந்தேன். மொத்தத்தில் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் போன வருஷம் நான் பாட்டம் 10ல் கூட வைக்காத ஜாலியோ ஜிம்கானா படத்துக்கே செம்ம டஃப் கொடுக்குற படம். அண்ட் என் மெமரியில் பேய் மாமா, தர்மபிரபு இந்த 2 படங்களுக்கு அப்புறம் என் பொறுமை எக்கச்சக்கமாக சொதிச்ச படமும் கூட. நடுவில் ஏதாவது நான் சொல்லியிருக்கலாம், அதை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் என் டக்குன்னு ஞாபகம் வருது தர்மபிரபு, அந்த பேய் மாமா தான். ஏதோ வரலாறுல இடம் பிடிக்கணும், எல்லாரும் பார்க்கணும்னு ஓப்பனிங்கில் சொன்னியே, அது என்ன மேட்ரு அப்படின்னு அரவிந்தன் சார் இருந்தால் கேட்டிருப்பார். பரவாயில்ல, நானே கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன். அது என்ன மேட்ருனா, இப்படி ஒரு படம் கூட மக்கள் மத்தியில் ரிலீஸ் ஆகி அதையும் கடந்து தான் இந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வரலாறு சொல்லும். இந்த மார்க்டு சேஃப் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து இந்த படம் பார்த்துக்கிட்டு மார்க்டு சேஃப்ன்ற மாதிரி நம்ம அந்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக. அண்ட் எல்லாரும் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அளவு சுமாராக இருந்துச்சா அப்படின்னு ஒரு யாட்ஸ்டிக் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணால் அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வச்சு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள்.